திரைப்படங்களை நாம் பார்க்கறது ஒரு மகிழ்ச்சிக்காக பலர் பார்க்குறோம். ஒரு 500 2-3 பேர் போய் பார்க்குறது, 100 டிக்கெட்டை கொடுத்துட்டு பார்த்துட்டு வந்துடுறோம். ஆனால் இந்த நடிகைகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய துயரங்கள் சொல்லி மாளாது. குறிப்பாக சொல்லப்போனால் தமிழ் திரையுலகத்திலையும் இந்த மாதிரியான கொடுமைகள் இருக்குது. இப்போது ஹேமா கமிட்டி மலையாள படத்தில் என்னென்ன நடிகைகளுக்கு ஏற்படுது அப்படின்று அந்த கமிட்டியுடைய கமிஷன் ரிப்போர்ட் வெளியாகி பெரிய அளவில் பிரச்சனையாக இருக்கிறது. என்ன மலையாள திரையுலகம்னு சொன்னால், மலையாளம் ஒரு சிறந்த கேரக்டர் அளவில் நல்லா இருக்கும், கதைகளுக்கு முக்கியத்துவம் இருக்குமென்றெல்லாம் நாம் பேசுகிறோம். ஆனால் உண்மையிலேயே அந்த படத்தில் நடிக்கக்கூடிய நடிகைகள் படுகிற பாட்டை பற்றி ஹேமா கமிஷன் புட்டு வைத்து இன்றைக்கி நாடு முழுவதுமே ரொம்பவே அது பேச்சு பொருளாக மாறியிருக்கிறது. 2017ஆம் ஆண்டு தான் மலையாள சினிமாவினுடைய முன்னணி நடிகை ஒருவர் கடத்தப்பட்டு இந்த மாதிரி பாலியல் பலாத்கார வழக்கில் நடிகர் திலீப் கைது செய்யப்பட்டார். அதுக்கு பின்பு கேரளாவில் இந்த வழக்கில் 9 பேர் கைது செய்யப்பட்டார்கள். சினிமா துறையில் பெண்கள் அமைப்பினர் பிரணாய் விஜயனுக்கு மனு கொடுத்து ஷூட்டில் பெண்களுக்கு ரொம்ப மோசமான நிலை இருக்கிறது. வீடியோ ஷூட் நடக்கிற போது நடிகைகளுக்கு ட்ரெஸ் மாற்றக்கூட வசதி தருவதில்லை, பேத்ரூம் வசதி கிடையாது. சினிமா வாய்ப்புக்காக பாலியல் ரீதியாக ஃபஸ்ட்டு போனவனே அட்ஜஸ்ட்மெண்ட் செய்யக்கூடிய துன்புறுத்தல்களை சகிக்க வேண்டியது இருக்கிறது. சினிமா வாய்ப்புகள் கேட்க போனோன்னா முதல் கேள்வி அந்த அப்ளிகேஷனில் ஃபில் பண்ணும்போதே நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்களா அப்படின்னு தான் கேட்குறாங்க. பல பெண்கள் தங்கள் குடும்ப சூழ்நிலையை உணர்ந்த லெவலில் வேறு வழி இல்லாமல் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கெல்லாம் ஒத்து போகிறாங்க. கேரளா நடிகைகள் மற்றும் சினிமாவுடைய பெண் தொழில்நுட்ப கலைஞர்கள் சந்திக்கக்கூடிய இந்த விஷயத்தை தான் ஹேமா கமிஷன் ரொம்ப கடுமையாக ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்கிறாங்க. 2019ஆம் ஆண்டு தான் கேரள முதல்வருடைய அறிக்கை தாக்கல் செய்தது. பாதிக்கப்பட்ட பல நடிகைகள் உட்பட பெண் கலைஞர்கள்ட்ட அதை விசாரணை நடத்தின பிறகு தான் இந்த அறிக்கை வெளியானது. ஹேமா கமிஷன் அறிக்கையை நீங்கள் வெளியே விடக்கூடாது அப்படின்ட்டு பிரபல மலையாள தயாரிப்பாளர் சஜிமோன் அவர் கேரளா ஹைகோர்ட்டில் மனு தாக்கல் செய்தார். அப்போ அதிலிருந்து எவ்வளவு ஒரு மோசமான நிலைன்னு பாருங்கள். அது மாதிரி பிரபல நடிகை ரஞ்சினியும் இந்த அறிக்கையை வெளியிடக்கூடாது என்று தடை கோரி கோர்ட்டுக்கு போனார். ரைட் இன்ஃபர்மேஷன் ஆக்டில் இந்த விவகாரத்தில் தலையிட்ட ஹேமா கமிஷன் அறிக்கை வெளியிட உத்தரவிட்டது. அதன்படி 4.5 வருஷம் கழித்து இன்று ஹேமா கமிஷனுடைய அறிக்கை நேற்று வெளியானது. அதில் தான் நடிகைகளை படுக்கைக்கு அழைக்கும் வழக்கம் மலையாள சினிமாவில் அதிகமாக பரவி இருக்கிறது. முதல்ல போன உடனே பாலியல் உறவுக்கு சம்மதிக்கும் விருப்பம் இருக்கா, கதையை பற்றியோ என்ன மாதிரி கதை, எந்த ஊரில் ஷூட்டு, எவ்வளவு கால்ஷீட்டு, இதெல்லாம் கிடையாது. முதல்ல போனவுடனே நீ படுக்கையை பகிர்ந்து கொள்ள முடியுமா? டைரக்டராக இருந்தாலும் சரி, துணை நடிகர்களாக இருந்தாலும் சரி, இயக்குநர்களாக இருந்தாலும் சரி, பிஆர்ஓவாக இருந்தாலும் சரி, முதல்ல கேள்வி நீ நடிக்க வந்திருக்க, முதல்ல நீ செக்ஸ் இணக்கத்திற்கு சம்மதிக்கிறியா அப்படி தான் கேட்குறாங்களாம். அதெல்லாம் எல்லா நடிகைகளும் சொன்ன ஸ்டேட்மெண்ட் தான் இன்றைக்கி பரபரப்பாக இருக்குது. யாரோடன்னு சொன்னால் தயாரிப்பாளர்கள், இயக்குநர்கள் தான் இதில் முதல்ல கட்டாயப்படுத்துகிறார்களாம். இந்த பாலியல் ரீதியாக இணங்கும் நடிகைகளை ஒத்துழைக்கும் நடிகைகளுக்கு தான் அவங்க நல்ல கேரக்டர் கொடுத்துட்றாங்க. அவர்களுக்கு மட்டும்தான் பட வாய்ப்பு. இன்னும் நிறைய பேர் எவ்வளவு திறமை வாய்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு கிடைப்பதில்லைங்கிறது இன்றைக்கி திருவனந்தபுரத்திலேருந்து வந்த செய்தி நாடு முழுவதும் பரபரப்பாக இருக்குது. அதே மாதிரி முத்த காட்சி நிர்வாணமாக நடிக்க சில நடிகைகள் கட்டாயப்படுத்தப்படுகிறார்கள். அந்த ஹேமா கமிஷனில் சொல்கிறாங்க. இதற்கு மறுத்தால் மிரட்டப்படுறாங்க. நடிகைகளை பாலியல் ரீதியாக பயன்படுத்தி கொண்ட லிஸ்ட்டில் ஏராளமான முன்னணி நடிகர்கள் இருக்கிறாங்களாம் கேரளாவில். பாலியல் ரீதியாக ஒத்துழைக்க மறுக்கும் நடிகைகளுக்கு அவங்க சோசியல் மீடியாவிலையும் கூட பல தொல்லைகள் தரப்படுகின்றது. இதெல்லாம் கமிஷனில் வருது. ஆபாசமாக பேசி பெண்களை பாலியல் ரீதியாக பணிய வைக்க பார்க்கிறார்கள். ஆனால் அந்த பெண்கள் நடிக்க வந்த பிறகு போலீஸுக்கு போகிறதுக்கு பயப்படுறாங்க. அவங்க குடும்ப சூழல், பல நடிகைன்னா தனியாக மரத்தில் ஒன்றும் காய்க்கிறது இல்லை, குடும்பங்களில் இருந்து தான் அந்த வறுமையின் காரணமாக அல்லது சிலர் விருப்பப்பட்டு கூட வருவாங்க, செல்வம் இப்படியெல்லாம் வருகிறவர்களை தான் இவர்கள் குறிவைத்து படுக்கைக்கு அழைக்கிறார்கள். பல கடுமையான பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் அப்படின்ட்டு மிரட்டுறாங்க.
வாய் திறக்காமல் இருக்கிறோம் என்று பாதிக்கப்பட்ட பெண்களெல்லாம் ரகசியமாக சந்தித்து தான் ஹேமா இந்த கருத்தெல்லாம் பதிவு செஞ்சு தான் கமிஷனை வெளியிட்டிருக்கிறது. நடிகைகளுக்கு இந்த ஊதியம் கொடுக்குற விஷயத்துலையும் குற்றப்பின்னணி உள்ளவர்களை ஓட்டுநர்களாகலாம் பண்ணக்கூடாது அப்படின்னும் சொல்லியிருக்கு. பாலியல் ரீதியாக இந்த மாதிரி மலையாள நடிகைகள் சினிமா பெண் கலைஞர்களும் பயன்படுத்தப்படுவது மலையாள குற்றச்சாட்டை தாண்டி கேரளாவில் இன்றைக்கி திருவனந்தபுரத்தில் பெரிய அளவில் பிரச்சனை இருக்குது. கேரளா சினிமா சங்கம், ப்ரொடியூசர்ஸ், நடிகர்கள், முன்னாள் நடிகர்கள் யாரெல்லாம் அடுத்து தங்களுடைய பேர் வெளியே வந்துடுமோ அப்படிங்கிற ஒரு பெரும் அச்சத்தில் இருப்பதாகவும் கூட இன்றைக்கு நாம் செய்தியை பார்க்குறோம். அதோடு ஒரு முக்கியமாக விஷயம் என்னென்னு சொன்னோன்னா, இந்த மாதிரி வரக்கூடிய நடிகைகளுக்கு திரைப்பட நடிகர்களையும் தாண்டி ரவுடிகளினுடைய மாஃபியாக்களுடைய தொந்தரவு இருப்பதாகவும் அரசியல் பிரமுகர்களும் கூட மலையாள நடிகைகளை பயன்படுத்துகிறதாகவும் சொல்லப்படுகின்றது. இந்த ப்ரீஃப் ஸ்டேட்மெண்ட் நமக்கு வருகிற போது தான் 2019 5 வருஷத்துக்கு அப்புறம் 233 பக்கங்கள் கொண்ட இந்த விவகாரங்களில் தான் இந்த மாதிரி செய்திகள், கிரிமினல்கள், மாஃபியாக்கள், அரசியல் புள்ளிகள், இதெல்லாம் யாரெல்லாம் இன்வால்வ் ஆகிருக்கிறாங்கிறதெல்லாம் சிலர் ரொம்ப ரகசியமாக ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க ஹேமாட்ட. அந்த ஹேமா நீதிபதி தான் ரொம்ப தெளிவாக பயன்படுத்துகிறாங்க. ஹோட்டல்களில் தனியாக தங்குறதுக்கு கூட அவங்க பயப்படுறாங்க, ப்ரெஷர் கொடுக்குறாங்க நடு ரைட்டில். அப்போது இதெல்லாம் மலையாள படத்தில் ஒரு சகஜமாக இருக்கிறது. பலர் மறுபடியும் அவங்க வலியுறுத்தி சொல்கிற ஒரு கருத்து, இந்த புகார் கொடுப்பதற்கே அச்சப்படக்கூடிய அளவிற்கு மிக மோசமான ஒரு நிலையை இன்றைக்கு மலையாள திரைப்படம் சந்தித்திருக்கிறது என்று சொல்லுகின்ற நேரத்தில் சென்னையிலிருந்து ஒரு குரல் வருகின்றது. ஒரு நடிகையே சொல்கிறார்கள், அங்கே மட்டுமல்ல சென்னையிலும் இதுதான் நடக்கின்றது. இளம் பெண்கள், கல்லூரி பெண்கள் அல்லது உண்மையிலே நல்ல ஆர்வம் உள்ள பெண்களெல்லாம் நடிக்க போகிற போது முதல்ல கேள்வி, படம் எவ்வளோ நாள், என்ன கதை, அதெல்லாம் இல்லை. முதல்ல நீ படிப்பியா, டைரக்டரோடு அட்ஜஸ்ட் பண்ண முடியுமா, இல்லது ப்ரொடியூசரோடு அட்ஜஸ்ட் பண்ண முடியுமா அப்படின்ட்டு சொல்லி ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே சில ஃபேம் ஆன பிறகு குறிப்பிட்ட அரசியல்வாதிகள், தொழிலதிபர்கள், மாஃபியாக்களுடைய த்ரெட்டன்ஸ்லாம் இருக்குது. இப்படி ஒரு நிலை பெண்களுக்கு இருக்கிறது. நாம் இன்றைக்கு பாலியல் பலாத்காரம் நடந்து 180 மில்லி அளவுக்கு விந்தணுக்கள் சிதறப்பட்டதாக பரபரப்பு ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலை இன்றைக்கி கொல்கத்தாவில் இருக்குது. நிர்பயா வழக்கெல்லாம் இருந்துச்சு. ஆனால் தினம் செத்து மடிக்கிறாங்க இந்த பிள்ளைகள்லாம். அப்போ சினிமாவை தடை செஞ்சிடணும் ஒன்று. அப்போ சினிமாவை தடை செய்ய முடியாது, அது கலை என்று நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த கலைக்கு வரக்கூடிய பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். ஏன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி நிறைய நடிகைகள் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை, அப்படி நடிக்க போகிற நடிகைகளுக்கு தான் நல்ல வாய்ப்பு இருக்குங்கிறத இந்த ஹேமா கமிஷன் மலையாள படத்தில் நடக்கக்கூடிய இந்த சித்திரவதையை பற்றி போட்டிருக்கிறாங்க. உண்மையிலேயே இது மலையாளம் மட்டுமல்ல, தமிழ் சினிமாவிலும் நடக்கிறது. அப்போது செக்ஸுவல் அநியாயம் நடக்கின்ற போது இந்திய சமூகம் கொந்தளிக்கின்றது. ஆனால் இங்கே தினந்தினம் நடக்குது. தினந்தினம் கொலை செய்யப்படுகிறார்கள், தினந்தினம் ஏமாற்றப்படுகிறார்கள், அவமானத்திற்கு உட்படுத்தப்படுகிறார்கள். இந்த பெண்களுக்கெல்லாம் நீதி கிடைக்காது. இவர்களுக்கு இந்த துறையை கலைத்துறை என்றால் கலைத்துறை இப்படி காமத்துறையாகத்தான் மாறிக்கொண்டிருக்கிறோமா என்று பலர் ரொம்ப உச்சபட்ச குரலில் எதிரொலித்து கதறுவது நம் காதுகளில் ஒலித்து கொண்டே இருக்கின்றது.